வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கோயவனே கோயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான அந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற அந்த நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களை யாவருக்கும் உதவி செய்வாராக. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் இந்த வசனத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 27, 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிருஷ்டித்தார். அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து, ஆண்டவர் மனிதனை படைத்து, ஆண்டவர் அங்கே மனிதனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அங்கே சிருஷ்டிக்கும் பொழுதே மனிதனை மனிதனாக சிருஷ்டிக்கவில்லை, மனிதனாகவும் மனுஷியாகவும் ஒரு குடும்பமாக சிருஷ்டித்த ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அங்கே வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் அதன் 1 முதல் 11ஆம் வசனம் வரை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் கானாவூர் வீட்டிலே, கல்யாண வீட்டிலே அற்புதங்களை, தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். அதில் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 2:11வது வசனம். இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கானாவூரிலே செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தாலும், எந்த ஒரு காரியங்கள், எந்த ஒரு நன்மை செய்தாலும் முதலாவது செய்கிற காரியத்திற்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ இயேசு அந்த அற்புதத்தின் ஆண்டவர், அற்புதங்களை செய்கிறவர். பூமியிலே முதலாவது அற்புதத்தை எதில் செய்தார்? கானாவூர் கல்யாண வீட்டில் குடும்பமாய் இணைக்கப்படுகிற ஒரு இடத்திலே ஆண்டவர் தன்னுடைய அற்புதங்களை செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை பார்ப்போம் என்று சொன்னால், அதிலே 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் தனிமையை குறித்து வருத்தப்படுகிறார்.
மனிதன் தன்னந்தனியாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது மனிதனுக்கு துணை இல்லை, மனிதன் தனிமையாக இருக்கிறான், துணை இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு துணையை என்ன பண்றாரு? உண்டு பண்றார். அந்த 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். அப்ப துணையை கர்த்தர் உண்டாக்குகிறார். 24வது வசனத்தில் பிரமாணத்தை கொடுக்கிறார். ஒரு மனுஷன் அவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பத்திற்கு பிரமாணத்தை கொடுக்கிறார். அதே போல சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் அதிகாரம் அதன் 1 முதல் 6 வசனங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தின், குடும்ப ஆசீர்வாதத்தின் சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் குடும்பத்தை எத்தனை அதிகமாய் விரும்புகிறார், ஆண்டவர் குடும்பத்தை எத்தனை அதிகமாய் திட்டம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் அந்த குடும்பத்தை குறித்து எவ்வளவு அதிகமாய் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? குடும்பத்தை குறித்து தான் நான் இன்றைக்கு பேச போறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, குடும்பம் கட்டப்பட்டு இருப்பதற்கு, குடும்பம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் விரும்புகிற சாயலில் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இதுல இன்னொரு யோசிக்க வைத்த காரியம் அதற்கு கீழ்ப்பகுதியில் போட்டிருக்குது, புத்தி இல்லாதவளோ தன் கையினால். எனக்கு பிரியமான அன்புடைய பிள்ளைகளே, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், ஆனால் புத்தி இல்லாதவளோ தன்னுடைய கையினால். அப்போ ஒரு குடும்பம் சமாதானமாய் இருப்பதும், ஒரு குடும்பம் சந்தோஷமாய் இருப்பதும், ஒரு குடும்பம் பிரிந்து இருப்பதும் ஒரு பெண்ணுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனத்தினால் நம்மை அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பிரியமான அன்பு சகோதரிகளே, உடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் இருக்கிறீர்களா, இல்லை உடைய சொந்த கையினாலே உடைய குடும்பத்தை இடிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை அழைத்ததின் நோக்கம், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம், ஆண்டவர் உங்களை கணவன் மனைவியாக இணைத்ததின் நோக்கம், ஆண்டவர் உங்களை குடும்பமாய் இணைத்ததின் நோக்கம் குடும்பத்தை கட்டுவதற்காக. டிவின் என்ன பண்ற? குடும்பத்தை கட்டுவதற்காக, குடும்பத்தை சேர்த்து வைப்பதற்காக, கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக உலகத்திலே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நன்மையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் சகல விருட்சங்களை உண்டாக்கினவர். ஆனால் மனிதனை உண்டாக்கி அவனுக்கு துணையும் உண்டாக்கி ஆண்டவர் ஒரு நிறைவான வாழ்க்கைக்குள்ளே அவரை நடத்துவதற்காக அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். குடும்பம் என்பது ஆசீர்வாதத்தின் சின்னம். குடும்பம் என்பது ஒரு தேவனுடைய அமைப்பில், வடிவமைப்பில் அமைக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு எப்படி நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறோம்? எப்படி இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படும், நம்முடைய குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 5 காரியங்களை உங்களிடத்தில் நான் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். விருப்பமானால் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தை கட்டுவதற்கு பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தை கட்டுறதும் குடும்பத்தை இடிக்கிறதும் யார் கையில் தான் இருக்குது? நம்முடைய கையில் தான் இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். மைக்கில் வாசிங்க.
5:22. எபேசியர் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். 24வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தன்னுடைய சொந்த புருஷருக்கு என்ன பண்ணிருக்கணுமா? எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு குடும்பம் கட்டப்பட்டிருக்க, ஒரு குடும்பம் சந்தோஷமாய் இருக்க, ஒரு குடும்பம் தேவன் விரும்புகிற சாயலை பெற்றிருக்க, ஒரு குடும்பம் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க, இல்லை என்று சொன்னால் ஒரு குடும்பம் தேவன் தங்குகிற ஒரு இடமாய் மாறுவதற்கு என்ன பண்ணணும்? முதல்ல கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். மனைவிகளை உங்களுடைய சொந்த புருஷருக்கு எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிந்திருக்கணும். எனக்கு பிரியமான அன்பு சகோதரிகளே, எத்தனை பேர் உங்களுடைய கணவன்மாருக்கு நீங்க கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள்? கீழ்ப்படிந்திருப்பது என்பது அடிமை அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என் கணவன் சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டா அது என்னமோ அடிமை போல இருக்குன்னு. இல்லை, நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிறீர்கள். வேத வசனத்திலே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே எழுதி வைத்திருக்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். பலிகளை செலுத்துவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 51ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு தன்னுடைய பெற்றோருக்கு அவர் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற தெய்வங்களுக்கும் இயேசுவை சொந்தமாய் கொண்டிருக்கிற நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த பிரமாணத்திலே ஆண்டவர் செய்துவிட்டு, அவருடைய வாழ்க்கை முறையில் செய்துவிட்டு தான் நமக்கு பிரமாணமாய் கொடுத்திருக்கிறார். அந்த சராசரங்களை படைத்த கடவுள், அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் பூமியிலே மனுஷனாய் பிறந்த பொழுது தன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு அவர் எப்படி இருந்தாராம்? கீழ்ப்படிந்திருந்தார். கீழ்ப்படிதல்ல பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதே போல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5:21 வாசிங்க. அதில் எழுதியிருக்குது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓ நான் கீழ்ப்படிஞ்சிருந்தா அது ஒரு அடிமை போல இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, புருஷன் என்ன பண்ணியிருக்கணும்? அடிமையா வச்சிருக்கணும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் போட்டிருக்குது, குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு என்னவா இருக்கிறாளாமா? கிரீடமா, கிரவுனா இருக்கிறா. நீங்க ஒரு ராஜாவுடைய சிரசில நீங்க கிரீடமா இருக்கணும்னா, நீங்க ராஜாவா இருக்கணும்னா, நீங்க ராணியா இருக்கணும்னா உடைய புருஷனை நீங்க எப்படி வச்சிருக்கணும்? ராஜா மாதிரி வச்சு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்படின்னா தான் நீங்க எப்படி இருக்க முடியும்? ராணியா இருக்க முடியும். உடைய கணவனை நீங்க அடிமையாக்கி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடிமையோட மனைவியா தான் இருக்க முடியும். நீங்க ராணியா இருக்கணும்னா உங்க கணவனை, உடைய சொந்த கணவனை, சொந்த புருஷனை ராஜாவாக்கி பாருங்க. அவரை ராஜாவா உயர்த்தி வைத்து பாருங்க. சாராள் அவரை ஆபிரகாமை சொல்லும்போது சொல்றா, ஆண்டவரே நீங்க உங்க புருஷனை எப்படி கூப்பிடுறீங்க? சில புருஷங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், சில மனைவிமார, எஸ்பெஷலி லவ் மேரேஜ் பண்ணி வந்தவங்களெல்லாம், அவங்க பேசுகிற வார்த்தைகள், கணவனார பேசுகிற காரியங்கள், இவங்க எப்படி கீழ்ப்படிந்திருக்க முடியும்? நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது தான் தேவன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். புத்திசாலியான ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு கிரீடம். கிரீடம் என்றால் என்ன? தலை மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறது இல்லை.
ராஜாவுக்கு நீங்க ராஜா மாதிரி அவரை வைத்திருந்தீங்கன்னா நீங்க கிரீடமாக, நீங்க ராணி மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது, ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்க, முதலாவது சமாதானமாக இருக்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்திருக்கணும். ரெண்டாவது, ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்க, கட்டப்பட்டு இருக்க, தேவனுக்கு பிரியமுள்ள குடும்பமாக இருக்க என்ன செய்யணும்? ரெண்டாவது வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் அதன் 26வது வசனம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. போதும். ரெண்டாவது, குடும்ப பெண்கள் அவருடைய நாவை ஞானம் விளங்க திறக்கணும். எப்படி திறக்கணும்? பெண்கள் எப்படி திறக்கணும்? திருமணமான கணவனை உடைய குடும்பத்தில் இருக்கிற குடும்ப ஸ்திரீகள் தன்னுடைய நாவை எப்படி திறக்கணும்? ஞானம் விளங்க. பக்கத்தில் யாராவது சகோதரி இருந்தால் கேட்டு பாருங்க, ஞானம் விளங்க தொடங்குறீங்களா சிஸ்டர்? உங்களுடைய வாய் ஞானம் விளங்குதா? சில பெண்கள் வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கணவன்மார் என்ன ஆயிடுவாங்க? ஊமை ஆயிடுவாங்க. ஐயோ, இந்த அம்மா பேச தொடங்கிட்டு அப்படின்ட்டு. நம் ஞானமாய் பேசுகிறவர்களாய் இருக்கணும். பெண்களுக்கு கிருபை பொருந்திய வார்த்தைகள் வர வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற வார்த்தைகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் சமாதானமாய் காக்கப்படும், குடும்பம் கட்டப்படும், குடும்பம் தேவனுக்கு பிரியமுள்ள குடும்பமாய் இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்குது, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம். வீட்டில் ஒரு மூலையில், அதில் நீங்கள் எப்படி போட்டுக்கோங்க, சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் இல்லை, ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கும்போது. சண்டைக்காரியோட ஒரு குடும்பத்தில் இருக்கிறதை காட்டிலும் கணவன்மார் நினைக்கிறது என்னது? எப்பா வீட்டில் ஒரு மூலையில் இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த அளவுக்கு பேசுகிற பெண்கள் இருக்கிறாங்க. நீங்க எப்படி நாவை திறக்கிறீங்க? நீங்க சண்டை போடுகிறவர்களா இருக்கிறீங்களா? இல்ல கிருபை பொருந்திய வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுதா? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையாய் சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். வெறுஞ்சோரே போதியா? நீ சண்டை போடுறது, நீ சண்டை போட்டு எனக்கு நீ சப்பாத்தி தர்றதை விட என்ன பண்ணால் போதுமா? அமைதியாக இருந்து வெறுஞ்சோறு போட்டால் கூட யோசிச்சு பாருங்க நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம். சண்டைன்னு வந்துருச்சுன்னா வார்த்தை அப்படி அள்ளி வீசுறது ஃப்ரீயாக கிடைக்குது. திருக்குறள் சொல்லுது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. எத்தனையோ குடும்பங்களை நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறேன். சில கணவன்மார் சொல்லியிருக்கிறாங்க, அவள் பேசின வார்த்தைகளெல்லாம் பாஸ்டர் நீங்கள் கேட்டீங்கன்னா, சகோதரிகளே நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்க? உங்களுடைய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கட்டும், உங்களுடைய வார்த்தை நன்மையான வார்த்தையாக இருக்கட்டும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு. சண்டை போட்டா சட்டியை உடைச்சி பெட்டியை உடைச்சி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லா வார்த்தையும் அள்ளி இது பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு என்னமோ பெரிய ஈரானும் ஈராக்கும் சண்டை போட்ட மாதிரி இருக்கும். தட்டா முட்டா டம்மு டிம்மு அப்படியா இப்படியா வார்த்தைகள் அள்ளி எரிஞ்சு வேதனைப்படுத்தி உடைச்சி. அநேக சூழ்நிலையில் சொல்வேன், சகோதரிமார்களுக்கு சொல்லும்போது, ஒரு நல்ல கணவன் வெளியில் எந்த மனுஷனும் அவன் வார்த்தையினால் அவனை உடைச்சிட முடியாது. என்ன சண்டை போட்டாலும் என்ன வார்த்தைகள் பேசினாலும் போடா அப்படின்ட்டு வந்துடுவான் ஒரு கணவன். ஆனால் ஒரு மனைவி ஒரு வார்த்தையை பேசிட்டாங்கன்னா ஒரு கணவன் சிக்குநூறாக என்ன பண்ணிடுவான்? உடைஞ்சிருவான். வார்த்தை, அந்த பெண்களுடைய வார்த்தை அந்த மனிதனை, அந்த மனுஷனை, அந்த கணவனை
ஒன்றில்லாமல் உடைத்து விடும். அதனால் நம்முடைய வார்த்தைகள், என்ன கோபம் வந்தாலும் என்ன காரியங்கள் வந்தாலும், வேதவசனம் சொல்லுது, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் சரியாக இருக்கணும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் எனப்படுவான். புத்திமான் எனப்படுவான். அறிவில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. கிருபை பொருந்திய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரணும். நம்முடைய வார்த்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்லணும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும், பெண்களும் மனைவி கணவனை சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும், மனைவி கணவனை சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும், பெற்றோர் பிள்ளைகளை சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும், பிள்ளைகள் பெற்றோரை சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும், என்ன வார்த்தையாக வரணும்? நல்ல வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படணும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. வாசிங்க. இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்க ஜீவனை விரும்பி ஜீவனுக்குள்ள வார்த்தைகள் பேசுனீங்கன்னா என்ன புசிப்பீங்க? ஜீவனுக்கேற்ற கனிகளை புசிப்பீங்க. நீங்க மரணத்தை விரும்பி மரணத்தின் வார்த்தைகள், சாப வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் உபயோகிச்சிங்கன்னா அதற்கான வார்த்தைகள் அதுக்கான கனிகளை நீங்கள் புசிப்பீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சிறு வயதில், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயது இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு அருகாமையில் ஒரு சகோதரர் இருந்தார். அப்போ சகோதரிக்குள்ளே சண்டை போடும்போது, அந்த சகோதரர் போகும்போது எப்போ அவர் போயிட்டு வரேன்னு சொன்னாலும், போய் தோலை, போ இல்லைன்னா போயிட்டு வராத அப்படியே சொல்லுவாங்க அந்த சகோதரி. ஒரு நாள் அவர் வாகனத்தில் போகும்போது விபத்தில் என்ன பண்ணிட்டாரு? ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரு. அவருடைய பாடியை பார்த்து அந்த சகோதரி கதறி அழுதாங்க. ஐயோ, நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சே. எனக்கு பிரியமான அன்பு சகோதரிகளே, உடைய வாயில் என்ன வார்த்தை வருது? உடைய வார்த்தை சரியாக இருக்கட்டும். உடைய வார்த்தை ஜீவனுக்குள்ள காரியமாக இருக்கட்டும். உடைய வார்த்தை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கட்டும். உடைய வார்த்தை குடும்பத்தை கட்டுகிறதா இருக்கட்டும். உடைய வார்த்தை தேவன் விரும்புகிற குடும்பமாய் உள்ள வார்த்தையை உண்டாக்குகிற காரியமாக இருக்கட்டும். உடைய வார்த்தையில் ஜாக்கிரதை இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லி. கடந்த நாட்களில் ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தோம். மரணம்னு கேள்விப்பட்ட உடனே நானும் இன்னொரு சாரும் போயிட்டோம். போய் நாங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே செத்தவங்க பிழைச்சிட்டாங்க. செத்தவங்க பிழைச்சி அவங்க கணவனை வர சொல்லி பார்த்து அவங்க அந்த பாவ மன்னிப்பு, நான் ஏதாவது உங்கள் மேலே தப்பு செஞ்சிருந்தேன், நான் மன்னிச்சிடுங்க, உங்கள் மேலே என் மேலே ஏதாவது உங்களுக்கு கசப்பு இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, நான் உங்கள் மேலே எந்த கசப்பையும் வச்சுக்கல அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமரசம் ஆயிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. நாங்கள் அப்புறம் யோசித்தோம், எவ்வளோ ஒரு அற்புதம். அவர் சொல்கிறாரு எங்களை பார்த்துட்டு, ஃபாதர் நீங்கள் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி உயிரோட வந்துட்டாங்க, உயிர் வந்துடுது, பேசுகிறாங்க அப்படின்ட்டு. எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் டிக்ளேர் பண்ணவங்க, இறந்துட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணவங்க. எனக்கு பிரியமானவர்களே, அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா கடவுள் கேட்பாரு. பாருங்கள், வார்த்தைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது பாருங்கள். அப்படி தான் கடந்த நாட்களில் நாங்கள் நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த குளத்து ஓரமாக வந்தோம். ஒரு சகோதரி கீழே நடந்து போகிறாங்க. ஒரு சகோதரர் வண்டியை தள்ளிட்டு போகிறாரு. அவர் வண்டியை கிராஸ் பண்ணி நான் போயிட்டேன். ஆனால் என் மனசு கேட்கலை. ஒரு லேடியோட இந்த இருட்டுக்குள்ளே குளத்து ரோட்டில் நடந்து தள்ளிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு திரும்பி போய் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னையா வண்டியை தள்ளிட்டு போகிறீங்களா, பெட்ரோல் இல்லையா, இங்கிட்டு என்ன பெட்ரோல் பம்பு தூரமாக இருக்குது, இங்கிட்டு போகிறீங்களா, நான் டோ பண்ணுறேன்றக்காக நான் கேட்குறேன்.
அவர் உடனே சொல்கிறாரு, இல்லை பெட்ரோல்லாம் இருக்குது ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கார்பரேட்டரில் ப்ராப்ளம்ன்ட்டு அவர் செல்ஃப் அடித்து காட்டுறாரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு. நான் உடனே ஒரு செகண்ட் யோசித்துட்டு மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஸ்டார்ட் பண்ணார், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, உங்கள் நேரம் போல இருக்குது அப்படின்றாரு. யோசித்து பாருங்க, நம்ம வாயினால் கடவுள் நன்மை செய்வதற்காக நம்மளை படைத்திருக்கிறாரு. நம்முடைய நாவினால் ஜீவன் வருது, நம்முடைய நாவினால் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள நாவை, ஆசீர்வாதமான நாவை உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்காக பிரயோஜனப்படுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ள பலப்படுத்துறதற்காக, தைரியப்படுத்துறதற்காக, அவர்களை இன்னமும் அதிகமாய் பலப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுறதுக்காக பயன்படுத்துங்க. நம்முடைய வாயை அதற்காக பயன்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது காரியம், முதலாவது கீழ்ப்படியணும்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன்? வாயில கவனமா இருக்கணும், வார்த்தையில கவனமா இருக்கணும். மூன்றாவது எபேசியர் 5:31 வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5:31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். மூன்றாவது, நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டு இருக்க, நம்முடைய குடும்பம் தேவன் விரும்புகிற குடும்பமாயிருக்க, குடும்பம் சந்தோஷம் சமாதானம் நிறைந்த குடும்பமாய் இருக்க, மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் இசைந்து வாழ வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வாழணும்? இசைந்து வாழணும். இசைந்து வாழணும்னா என்ன? இசைந்து வாழணும்னா சகித்து வாழணும், மன்னித்து வாழணும், விட்டு கொடுத்து வாழணும். அநேக சூழ்நிலையில் நம்ம பிரத்தியாரை மன்னிப்போம், பிரத்தியாரை விட்டு கொடுப்போம், பிரத்தியாரை எவ்வளோ நாளும் சகிப்போம். ஆனால் கணவனை மட்டும் என்ன பண்ண முடியாது? சகிக்க முடியாது. மனைவியை மட்டும் சகிக்க முடியாது. மற்றவங்க சொன்னாங்கன்னா சாரின்னு ஈஸியாக சொல்லிடுவோம். சாரி பிரதர், சாரி சிஸ்டர், நான் தெரியாமல் செஞ்சிட்டேன். ஆனால் எத்தனை கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி சொல்லியிருக்கிறீங்களா? சாரி, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், சாரி நான் உன்னை வேதனைப்படுத்திட்டேன், சாரி நான் அந்த காரியத்தில் நான் உனக்கு செஞ்சு தரல. சாரி சொல்றதுக்கு பழகணும். இசைந்து வாழக்கூடிய பழக்கம். தன் மனைவியோட இசைந்திருப்பான், இருவர் எப்படி இருப்பாங்களாம்? ஒரே மாம்சமாக. ஆண்டவருடைய அந்த படைப்பை நினைத்து பாருங்கள். ஒரே சரீரமாக இருந்த உங்களை அயர்ந்த நித்திரை உண்டாக்கி அந்த உங்களுடைய விலா எலும்பிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? செப்பரேட் ஆக்கி வச்சிருக்கிறாரு. ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் என்னதான்? ஒரே மாமிசம். சொல்லி பாருங்களேன். சண்டை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது, வார்த்தைகள் அதிகமாகும் பொழுது, கோபங்கள் அதிகமாகும் போது, கர்த்தர் ஒன்னையும் என்னையும் ஒரே மாம்சமாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பாருங்களேன். நீனும் நானும் இசைந்து வாழ்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோன்னு வசனத்தை சொல்லி பாருங்களேன். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 23, 24வது வசனத்தில், அங்க 23வது வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது ஆதாம் தன் எலும்பில் எலும்பும் தன் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் போதும். பக்கத்துல மனைவி இருந்தாங்கன்னா சொல்லி பாருங்க, நீ என் எலும்பில் எலும்பும், என் மாம்சத்துல நீ மாம்சமும். என்னதாமா? எலும்பில். இப்போ சொல்ல முடியலன்னா வீட்டில் போய் சொல்லி பாருங்க. இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கையை பிடிச்சி, ஏம்மா நீ எலும்பில் எலும்பும், என் மாம்சத்தில். ஆண்கள்லாம் பாருங்க, கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. ஆதாம் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ எலும்பில்
ஒரு பெரிய அருமையான சுவாரஸ்யம்ங்க. வெளிப்படுத்தல போட்டிருக்கிறாரு, பவுல் எழுதியிருக்கிறாரு, இந்த ரகசியம் பெரிது. இந்த குடும்ப உறவுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியம், ஆண்டவர் குடும்பத்தை சபைக்கு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. அப்ப எவ்வளவு ஒரு மேன்மையான காரியத்தை கர்த்தர் குடும்பத்துக்குள்ள வைத்திருக்கிறார், அதை நம்ம புரிந்துக்கல. அதான் என்ன சொன்னாரா, எலும்பின். எத்தனை பேர் இன்னைக்கு போய் சொல்லுவீங்க? எலும்புனா கொஞ்சம் குத்ததான் செய்யும். நான் சொல்லணும், எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும். 24வது வசனத்துல சொல்றாரு, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு யாருடைய இசைந்திருப்பானா? மனைவியோட இசைந்திருப்பான். அதே அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அங்கே தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. உங்களுடைய மனைவி உங்களுடைய சொந்த மாமிசம், உங்களுடைய கணவன் என்னது? உங்களுடைய சொந்த மாமிசம். உலக பிரகாரமான மனுஷன் எது வேணாலும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். வேதத்தை நம்புகிற, வேதத்தை பிரசங்கிக்கிற, வேதத்தின்படி தான் என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறான்னு சொல்லி நம்புகிற, ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இதுதான், கணவன் மனைவி என்னதான்? ஒருத்தருக்கொருத்தர் சொந்த சரீரம். மனைவி நினைக்கணும், என் புருஷன் என்னுடைய சொந்த சரீரம். புருஷன் நினைக்கணும், மனைவி என்னுடைய சொந்த சரீரம். சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. அப்ப கணவன் நினைக்கணும், மனைவியை நான் பகைக்க முடியாது. மனைவி நினைக்கணும், நான் கணவனை என்ன பண்ண முடியாது? பகைக்க முடியாது. ஏன்னா அவர் யாரு? என்னுடைய சொந்த சரீரம், என் எலும்பில் எலும்பு, என் மாமிசத்தில் மாமிசம். சொந்த சரீரத்தை பகைச்சா என்ன சொல்லுவாங்க? மெண்டல்னு சொல்லுவாங்க. சொந்த சரீரத்தை குத்திக்கிட்டா, சொந்த சரீரத்தை காயப்படுத்திக்கிட்டா என்ன சொல்லுவாங்க? ஏதோ சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ மென்டலி ப்ராப்ளம் இருக்குதும்பாங்க. இப்போ நம்ம சுயநினைவோட சரியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சொந்த சரீரத்தை பகைக்காதபடிக்கு சொந்த சரீரத்தோடு இசைந்து வாழ வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 4வது என்ன செய்யணும்? வாசிங்க பார்க்கலாம். ஒரு குடும்பம் கட்டப்பட, ஒரு குடும்பம் சமாதானமாய் இருக்க, ஒரு குடும்பம் தேவன் விரும்புகிற குடும்பமாய் இருக்க என்ன செய்யணும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். எப்படியும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்தில் என்ன பண்ணணுமாமா? கணவன் என்ன பண்ணணுமா? மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டும். குடும்பம் கட்டப்பட, குடும்பம் சமாதானமாய் இருக்க, குடும்பம் தேவன் விரும்புகிற குடும்பமாய் இருக்க 4வது நம்ம செய்ய வேண்டியது அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். 28 வாசிங்க. அப்படியே புருஷர்களும் தங்களுடைய மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூற வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு, ஒரு குடும்பம் சமாதானமாய் இருப்பதற்கு, ஒரு குடும்பம் தேவன் விரும்புகிற குடும்பமாய் இருப்பதற்கு என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கொருத்தர் அன்பு செய்யணும். என்னதுங்க அன்பு? ஐ லவ் யூ, இதல்ல அன்பு. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா என்னது இல்லை? ஆமா, நிறைய பேர் சும்மா வார்த்தையில் ஐ லவ் யூ, இல்லைன்னா பர்த்டே வந்து ஐ லவ் யூ, இல்லைன்னா வார்த்தையினால் ஐ லவ் யூ, கோபத்தை குறைக்கிறக்கு ஐ லவ் யூ. வார்த்தையினால் அல்ல, அன்பு என்பது வெறும் வார்த்தையினால் உண்டானது அல்ல. கிரியை இல்லாத விசுவாசம்
செத்ததுன்னு வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அன்பு என்னவாமா? வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அன்பு என்ன பண்ணுமாமா? முதல்ல அன்பு ஐ லவ் யூன்னு வார்த்தையில சொல்லாது. எப்படி இருக்குமாமா? பொண்டாட்டி என்ன சொன்னாலும் எப்படி இருக்குமாமா? ஊமை மாதிரி இருக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பிரதர். அக்கா என்ன சொன்னாலும் கையை பிடிச்சி சொல்லுங்கய்யா. அக்கா என்ன சொன்னாலும் ஊமை மாதிரி இருக்கிறது தான் அன்பு செலுத்துற கிடையாலும். அன்பு என்னவா இருக்குமா? நீடிய சாந்தமும். அடுத்தது தயவு உள்ளது. இன்னைக்கு பாருங்க, தயவே இல்லை. கணவன் மனைவிக்குள்ள வெட்டிக்கிட்டு கொள்றாங்க. தவறான உறவுனால சொந்த கணவனை கொள்றாங்க, சொந்த மனைவியை கொள்றாங்க. காதலன் சொல்றாங்க, காதலின்னு சொல்றாங்க, விரும்புறோன்னு சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த நேரங்கள் முடியும் பொழுது கொலை செய்யப்படுறாங்க. காரணம் என்ன? அன்பு என்கிற வேற்றுமையான போர்வை, அன்பு என்கிற வார்த்தை. அன்பு தயவு உள்ளது. என் மனைவிக்கு ஒரு காரியம் என்று சொன்னால், என் மனைவிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், என் மனைவிக்கு ஒரு 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 காரியத்தில் சுகவீனம் என்று சொன்னால், நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சதை துடிக்கணும். கணவன் நிலை குலைந்து போக வேண்டும். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. அன்பு என்பது நம்முடைய செய்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அன்பு என்பது வார்த்தையினால் அல்ல. வார்த்தையினால் ஒரு மனிதனை திருப்திப்படுத்தப்பட முடியாது. அன்பு என்பது செய்கையினால் வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள கூட பொறாமை, கணவன் மனைவிக்குள்ள கூட போட்டி, பொறாமையினால வருகிற சில தவறான பழக்க வழக்கங்கள், பொறாமையினால வருகிற உலகத்திற்குள்ளே, உலக மனிதருக்குள்ளே தன்னுடைய புருஷன் மேல் பொறாமையினாலே அவனை பழிவாக வேண்டும் என்கிற எண்ணம். அதுக்கப்புறம் அன்பு தன்னை என்ன பண்ணாதான்? புகழாது. அன்பு இருமாப்பாய் இராது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு சினமடையாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. தீர்க்க தரிசனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறை உள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் சிந்தித்தேன், குழந்தையை போல் யோசித்தேன். நான் புருஷனான பொழுதோ குழந்தையை ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலோட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றிலும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது. அன்பு செலுத்தும் பொழுது ஒரு குடும்பம் கட்டப்படுகிறதா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது, 5வது, ஒரு குடும்பம் சமாதானமாய் இருக்க, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க, ஒரு குடும்பம் இயேசு விரும்புகிற குடும்பமாய் இருக்க என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க பார்க்கலாம். 5வது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 127ஆம் சங்கீதம் 4வது வசனம். அடுத்தது, குடும்பம் சமாதானமாக இருக்க நாம் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். சில நேரத்தில் குடும்பத்துடைய சமாதான கேடுக்கு, குடும்பத்துடைய பிரச்சனைக்கு, இல்லைனா குடும்பத்துடைய தேவன் விரும்புகிற குடும்பமாக இல்லாமல் போவதற்கு யார் காரணமாயிடுவாங்க? நம்முடைய பிள்ளைகள் காரணமாயிடுவாங்க.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்க்கணும்? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3:12. மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். ஓகே, ஒரு குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்க நம்ம பிள்ளைகளை நன்றாய் நடத்த வேண்டும். ரெண்டாவது எப்படி நடத்தணும்? மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்களை பக்தியாய் நடத்தணும். வாசிங்க பார்க்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்தது. 2:15. பின்னை ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. இரண்டாவது, நம்முடைய சந்ததியை தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இருக்க வேண்டும். ஒன்றாவது, பிள்ளைய எப்படி பண்ணணுமாமா? பிள்ளைய நன்றாய் நடத்தணும். ரெண்டாவது, தேவ பக்தி உள்ள சந்ததியாய் நடத்தணும். மூன்றாவது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கேற்ற சிட்சையில் வளர்க்கணும். முதல்ல நன்றாய் நடத்தணும், ரெண்டாவது பக்தியாய் நடத்தணும், மூன்றாவது சிட்சையில நடத்தணும். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. நீதிமொழிகள் 22:6 வாசிங்க. அடுத்தது, பிள்ளைகளை நாம் நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும். நீதிமொழிகள் 22:6. நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். 4 காரியம் கணவன் மனைவி செய்ய வேண்டிய காரியம். முதலாவது, கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், நாவை சரியாய் உபயோகிக்க வேண்டும், இசைந்து வாழ வேண்டும், அன்பு கூற வேண்டும். 4 பிள்ளையை நடத்தணும். எப்படி நடத்தணும்னா, முதலாவது அவர்களை நன்றாய் நடத்தணும், ரெண்டாவது பக்தியாய் நடத்தணும், மூன்றாவது சிட்சையில் நடத்தணும், 4வது நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை குறித்த வீடியோ தான் நம்ம பார்த்தோம். பிள்ளைகளை நம்ம சரியாய் நடத்த வேண்டுமானால், நீங்கள் வளர்ந்த காலங்கள் போல் அல்ல, நான் வளர்ந்த காலங்கள் போல் அல்ல. இன்றைக்கு பிள்ளைகள் செய்யாத அப்படின்னு சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் செய்யாமல் இருந்தால் தான் அவங்க செய்யாமல் இருப்பாங்க. பைபிள் படின்னு சொன்னால் அவங்க படிக்க மாட்டாங்க. நீங்கள் படிச்சுட்டு அவங்கள படின்னு சொன்னால் தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க படிப்பாங்க. நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள அன்பு செலுத்தாமல் பிள்ளைகள் உங்களுக்கிட்ட அன்பு செலுத்த மாட்டாங்க. நீங்கள் ஒருவருக்கு ஒரு இசைந்து வாழாமல், உண்மையாக வாழாமல் பிள்ளைகள் உங்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க? உண்மையாக வாழ மாட்டாங்க. எனக்கு பிரியமான பிள்ளைகளை, நீங்கள் ஒவ்வொரு கணக்கீடையும் போய் பாருங்கள். பிள்ளைகள் ஞானத்தில் பெருகிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய அறிவுகள் பெருத்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, அறிவு பெருத்த காலம் வரும், அறிவு பெருத்த காலம் வரும். உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை பயப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு காரியம் அப்படின்னா கர்த்தரை குறித்த பயத்தில் தான். அவங்கள வேற எந்த காரியத்தை சொல்லி நீங்கள் பயப்படுத்த முடியாது. உங்களை காட்டிலும் அவர்கள் ஞானம் வேதத்தை குறித்த ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு படிப்பை குறித்த ஞானம் இருக்குது, உலகத்தை குறித்த ஞானம் இருக்குது, மற்ற காரியங்களை குறித்த ஞானம் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்கள் பிள்ளைகள் ஏதோ உங்களை மாதிரி இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்க ஸ்கூல்லையும் சரி,
ட்ராவல் பண்ணுற இடத்துலையும் சரி, அவங்களுக்கு உங்களை விட ஞானம் அதிகமாக இருக்குது, உங்களை விட அதிகமாக கற்றுத்தர்றதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உங்களை விட அதிகமாக கற்றுத்தர்றதுக்கு அவங்க ட்ராவல் பண்ணி போகிற வழிகளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? கர்த்தருக்கேற்ற பயத்தில் வளர்க்கணும். 4 காரியம் உங்களுக்கு சொன்னேன், 5வது காரியம் பிள்ளைகளுக்கு சொன்னேன். அந்த 5வது காரியத்துக்குள்ளே 4 காரியம் பிள்ளைகளுக்கு சொன்னேன். அதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். முதல்ல பிள்ளைகளை நன்றாய் நடத்தணும். ஏனோதானோ நடத்தாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற பலன். ஏதோ கர்த்தர் ஏதோ உங்களுடைய கணவன் மனைவி இணைந்ததுனால கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கல. கணவன் மனைவி இணைந்ததுனால கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கல. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்ததின் நோக்கம், அந்த பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க வைத்ததின் நோக்கம், நீங்க கர்த்தருக்காக வளர்ப்பதற்காக. அதனால உங்க பிள்ளைகளை நன்றாய் நடத்துறதுக்கு பழகுங்க. 2வது பக்தி உள்ளவர்களாய் பழக்குங்க. இந்த வர காலத்துல, இப்ப இருக்கிற காலத்துல நீங்க உங்க பிள்ளைகளை பக்தியாய் வளர்க்கலன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நீங்க வளர்க்கலன்னு சொன்னா, உங்க பிள்ளைங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் போகலாம், மியூசிக் கிளாஸ் போகலாம், ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போகலாம், என்னென்னமோ கிளாஸுக்கு போகலாம். ஆனா உங்க பிள்ளைங்க வேதத்தை கத்திருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகளுக்கு எத்தனை வேத வசனம் மனப்பாடமா தெரியும்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை வேத வசனம் அதிகமாய் தெரியும்? வேதத்துடைய சம்பவங்கள் எத்தனை தெரியும்? வேதத்துடைய வாழ்க்கை முறைகள் எத்தனை தெரியும்? கிறிஸ்துவுடைய போதனைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியும்? வேத கிறிஸ்தவ பாடல்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை தெரியும்? பிள்ளைகளை வேத பக்தியில வளருங்க. படிப்பு இருக்கட்டும் பரவாயில்ல, படிக்கட்டும் பரவாயில்ல, படிப்புல நல்லா படிக்க வைங்க, உயர்ந்த படிப்புல படிக்க வைங்க. அதை பார்க்கிலும் வேத வசனங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அதிகமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்து வளருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய சந்ததியை சத்துரு எளிதாய் ஏமாற்றிவிட முடியும். உலக மனிதர்கள் எளிதாய் ஏமாற்றிவிட முடியும். இன்றைக்கு நான் கவுன்சிலிங்கிற பேர்ல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது, ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது, என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற காயங்கள், வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை என்பது என்னுடைய பிள்ளைகளை. அநேக காரியங்களை பார்க்கிறோம். அதனால என்னுடைய பிள்ளைகளை நீங்க நன்றாய் நடத்துங்க. 2வது தேவ பக்தி உள்ளவர்களாய் நடத்துங்க. 3வது கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் வளங்க. வேதவசனத்தை சொல்லி வளங்க, கண்டிச்சு வளங்க, பிள்ளைகளை அடிச்சு வளங்க, பிள்ளைகளை சரியாய் வளங்க. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க. வேதவசனம் சொல்லுது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதமாய் நடத்து, அவன் முதிர் வயதில் என்ன பண்ண மாட்டான்? விட மாட்டான். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். அடிச்சா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்காத தகப்பன் உண்டோ? வாசிங்க பார்க்கலாம். அதை மட்டும் வாசிச்சு நான் ஜெபித்து முடிக்க நான் விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. இருந்தால் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? பிள்ளைகளை அடிக்கிறதுனால தப்பு இல்லை, பிள்ளைகளை கண்டிக்கிறதுனால தப்பு இல்லை. ஒழுக்கத்துக்காக, சரியாகிறதுக்காக தான் அந்த காரியங்களை செய்கிறோம். இப்படி எல்லாம் நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், தேவன் விரும்புகிற, தேவன் தங்குகிற, மற்றவர்களுக்கு சாட்சி உள்ள குடும்பமாக கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது எழுந்து நிற்போமா? செபிப்போம். ஒரு விஷயம் கூட, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய இருதயத்தில் நினைங்க, உங்களுடைய குடும்பங்களை இருதயத்தில் நினைங்க. உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்குது, உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்குது, நீங்க எப்படிப்பட்ட பாதையில கடந்து போகிறீங்க. ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள சில கசப்புகள் இருக்குதா? கணவன் மனைவிக்குள்ள இசைந்து வாழ முடியலையா? கணவன் மனைவிக்குள்ள அன்பை செலுத்த முடியலையா? வேத வசனத்தை பாருங்க. தன்னுடைய சொந்த சரீரத்தை பகைத்தவன் யார்? சொந்த சரீரத்தை பகைத்தவன் யார்? ஆதாம் சொன்னா, என் எலும்பில் எலும்பும்
என் மாம்சத்தின் மாம்சம். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க எங்க குடும்பம், நீங்க விரும்புகிற குடும்பமா இருக்கணும்ப்பா. எங்க குடும்பம் சமாதானம் நிறைந்த குடும்பமா இருக்கணும். நீங்க எங்க குடும்பம் ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே விரும்புகிற ஆண்டவரே ஒரு குடும்பமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக.